Hey guys, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து லாக் அவுட் ஃபீச்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து லாகின் பண்ண முடியும். இப்போ நான் 123@gmail.com 123 அப்படின்னு போட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். பட் இப்போது நீங்கள் சப்போஸ் எங்கேயாச்சும் வெளில போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் கம்ப்யூட்டரை யாராச்சும் கொடுக்குறீங்க, அந்த டைமில் வந்து அவங்க அட்மின் பேனல் போய் யூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் வேறு யாராச்சோட கம்ப்யூட்டரில் போய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எசென்ஷியலாக வந்து நமக்கு வந்து லாக் அவுட் ஃபீச்சர் அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுற ஒரு ஃபீச்சர். அது இல்லாமல் நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ லாக் அவுட் ஃபீச்சர் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பட்டன் நம்ம ரெடி பண்ணோம். லாக் அவுட் பட்டன் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் இருக்கும்ல, சும்மா லாக் அவுட் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இதுலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே எங்கேயாச்சும் இருக்கும். இது இல்லை, மேபி இந்த டிசைனில் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ லாக் அவுட் அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பட்டன் கிளிக் பண்ணாங்க அப்படின்னா வந்து லாக் அவுட் ஆகிற மாதிரி வைக்கலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹெட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்டர்லேயோ நேவிகேஷன்லேயோ இருக்கும்னு நினைக்கிறேன். நேவில் இருக்கும். நேவில் லாக் அவுட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. கரெக்டாக இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாங்காக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், login.php அப்படின்னு சொல்லி ஒரு பேஜுக்கு கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி செலக்ட் அப்படின்னு சொல்லி ரெடியாக வருது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ லாக் அவுட் இப்போ எப்படி நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போ நான் வந்து போஸ்டர்ஸில் போயிட்டு நான் delete கிளிக் பண்ணேன் அப்படின்னா எப்படி இவங்க வந்து நான் லாக் அவுட் கிளிக் பண்ணும்போது நான் கேட்குறேன், இவங்க கேட்குறாங்கல்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு delete பண்ணும்போது எடிட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம லாக் அவுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இப்போ நான் லாக் அவுட் அப்படின்னு நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லாக் அவுட் .htmlக்கு போகுது. ஏன்? பிகாஸ் வந்து உள்ளே வந்து இன்னொரு டேட்டாவுக்கு போகும். உள்ளே லாக் அவுட் மாடல் அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து மோஸ்ட்டாக login.html எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணோம். இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ மோஸ்ட்டாக அது வேறு எங்கேயாச்சும் தான் இருக்கணும். ஸோ லாக் அவுட் கிளிக் பண்ணால் இந்த பேஜ் வருது. இந்த மாடல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ மாடல் பாக்ஸும் இருக்குது. மேபி வந்து இப்போ நம்ம இப்படி பண்ணாமல் என்ன பண்ணலாம், டேட்டா டாகிள் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, இப்போதைக்கு நமக்கு வேணாம், இது வேணாம். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இது எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு இது வேணாம். இப்போதைக்கு வந்து கிளிக் பண்ணாலே டேரெக்டாக லாக் அவுட் ஆகிற மாதிரி. ஸோ டேரெக்டாக வந்து இப்போ login.phpக்கு போகுது. ஏன்? ஆமாம், நான் இந்த இடத்துல login.php போட்டு வச்சுருக்கேன். logout.php கிளிக் பண்ணால் logout.phpன்னு போகுது. பட் இப்படி ஒரு ஃபைலே இப்போ இல்லை அப்படின்னு காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் அட்மின் இதில் வந்து நான் வந்து ஒரு logout.php அப்படின்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்து ஒருத்தவங்க லாகின் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த செஷன்ஸை நீங்கள் செட் பண்ணுறீங்க. கரெக்டாக இந்த மாதிரி யூசர் நேம் அண்ட் டிபி ரோல் செஷனை நீங்கள் செட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 கமெண்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. 3 காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் சிம்பிளாக இந்த செஷனை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து ரிமூவ் பண்ணணும். பட் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து யூசர் அப்படின்னு போடலாம். இந்த இடத்துல வந்து டிபி யூசர் நேம் பதிலாக நம்ம வந்து யூசர் அப்படின்னு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அது என்ன வேல்யூ அப்படின்னு நான் காட்டுறேன். நல் அப்படின்னு நீங்கள் போடலாம். ஸோ நல் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த கமெண்ட் வந்து கீழே போட்டுருங்க. பிகாஸ் இது செட் ஆகிட்டு தான் அது இதாகணும். ஸோ இந்த கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும். அண்ட் இந்த நல் அப்படிங்கிறது என்ன பண்ணும், நம்மளோட யூசர் நேம் அப்படிங்கிற அந்த செஷனை வந்து நல்லாக்கும். நம்மளால ஏன் வந்து இப்போ இது உள்ளே போக முடியுது அப்படின்னா இந்த யூசர் நேம் வந்து டிபி யூசர் நேமாக ஈக்குவல் ஆகுது, டிபி ரோலும் அட்மின் ஆகுது. ஸோ நம்ம அட்மின் பேஜில் வந்து நம்ம செக் பண்ணுவோம். கரெக்டாக நம்ம வந்து அட்மின் பேஜோட இண்டெக்ஸ் ஃபைல் header.phpல செக் பண்ணுறோம் ரோல் வந்து ஈக்குவல் டு அட்மினா அப்படின்ட்டு. பட் இப்போ நம்ம லாக் அவுட் பண்ணும்போது இதை நல் அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா செக் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு இது செட்டே ஆயிருக்காது. கரெக்டாக? ஸோ இது செட்டே ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பேக் போயிடும். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து நான் அட்மினுக்கு தான் நான் போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். லாக் அவுட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஏன் ஒர்க் ஆகலை, லாக் அவுட் கிளிக் பண்ணுறேன். ஸோ மொத்தமாக ஒர்க்கே ஆகலை. ஸோ வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நல் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறோம். எஸ், நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணவே மறந்துட்டோம். அது முக்கியமாக பண்ணோம்.
செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செஷன் ஸ்டார்ட். ஓகேவா? ஸோ இது மெயின். இது நிறைய டைம் நானே மறந்து போயிடுறேன். பட் இது இல்லைனா உங்களுக்கு என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகாது. இப்போ லாக் அவுட் கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹோமுக்கு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போது நான் அட்மின் அப்படின்னு நான் போனால் கூட என்னால் உள்ளே போக முடியாது. உள்ளே போகவே முடியாது. நான் என்ன பண்ணணும், admin/login.phpக்கு போய் நான் லாகின் பண்ணால் மட்டுமே என்னால் உள்ளே போக முடியும். இப்போ கூட எனக்கு வந்து லாகினே ஆகலை. ஓகே, என்ன எரராக இருக்கும்? 123@gmail.com 123. ஓகே, இப்போ லாகின் ஆகிடுச்சு. அது வேறு ஏதோ ஒரு எரர்னால ஆகலை. ஓகே, லாகின் ஆகிடுச்சு. லாக் அவுட் கிளிக் பண்ணால் லாக் அவுட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பேசிக்கான இதை வந்து நீங்களும் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறதுக்கு. ஓகேவா?